வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம கோவாவில் இருக்கோம். கோவாவில் காலங்கட் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கோம். கோவாவில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருந்தாலும் சாப்பாடுன்னு வரும்போது நிறைய இடங்களில் நம்மளுக்கு ஒத்துக்காது. தமிழ்நாட்டு சாப்பாட்டுக்கும் இங்கே இருக்க சாப்பாட்டுக்கும் ஒத்துக்காது. தோசை, இட்லி, சாம்பார் எல்லாத்துலேயும் இனிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நம்ம காரசாரமாக சாப்பிட்டே பழக்கப்பட்ட ஆளுன்றதுனால இந்த மாதிரியான இனிப்புகளை சாப்பிட்றதுக்கு நம்ம யோசிப்போம். அப்போ தமிழ்நாட்டு உணவு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடி பார்க்க இதே காலங்கட்டில் கேப்டன் மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. கோவாவில் கேப்டன் மெஸ்ஸா? இது உண்மையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக வச்சுருக்காங்க இந்த மெஸ்ஸை. அவர் உயிரோடு இருக்கும் காலத்திலே வச்சுருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கும் இந்த விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்துக்கும் இந்த ஹோட்டல் இருக்கிறது தெரியும், பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இந்த கேப்டன் ரெஸ்டாரண்ட் முன்னாடி தான் நிற்கிறோம். அதாவது நம்ம வெளிநாடு வெளியூர் எங்கே போனாலும் ஒரு தமிழரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அதுலேயும் ஒரு தமிழ் கடை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். கோவாவில் தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள், கேப்டன் ஹோட்டல். அப்படியே உள்ளே நுழைஞ்சோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்றும் கேப்டன் வழியில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐயோ, நான் இன்னும் மூஞ்சோட கலந்தேன். ஆனால் உங்கள் பேர்? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஊர்னு நீங்கள்? கோயில்பட்டி. கோயில்பட்டி. எத்தனை வருஷமாக அந்த ஊர்? 6 வருஷம். 6 வருஷமாக. எதனால் கேப்டன் ஹோட்டல் பிடிக்கும், அதனால் அப்படி பேர் வச்சாச்சு. கேப்டன் ரசிகர். ஆமாம். இது கேப்டன் குடும்பத்தில் பாராட்டியிருக்காங்க. ஆமாம், அண்ணியார் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். போய் பார்த்து தான் பையன் எல்லாருமே தெரியும். தம்பிக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் கோவா வர்ற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோட்டலில், நம்ம தமிழர் ஹோட்டல் கேப்டன் ஹோட்டல் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடும் நல்லாயிருக்கு, நம்ம தமிழ்நாட்டு உணவுப்படி நல்லாயிருக்கு. நாங்கள் காலை டிஃபன் தான் சாப்பிட்டோம். இட்லி, தோசை, அதுக்கான சட்னி, சாம்பார் எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே நம்ம கோவா வந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் சாப்பாடு தான் பிரச்சனையாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய முக்கியமான ஹோட்டலில் இந்த கேப்டன் உணவகம் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.